ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக் ஆர் கிளப். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, NoSQL டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் டைப் ஆஃப் NoSQL டேட்டாபேஸ், அப்புறம் நம்ம எப்போ அந்த NoSQL டேட்டாபேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். NoSQL டேட்டாபேஸ்னால் என்ன? NoSQL டேட்டாபேஸ்னால் மெயினாக வந்து ரிலேஷன்ஷிப் இருக்காது. இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேபிள் கடையில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரைமரி கீ, ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இந்த NoSQL டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி டேபிள் இஸ் எ செப்பரேட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஒரு டேபிளுக்கு ஒரு டேபிளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்புறம் நம்ம ஈஸியாக ஸ்கேலபிலிட்டி பண்ணிக்கலாம். அப்புறம் இது மெயினாக நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்டு செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா NoSQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு NoSQL டேட்டாபேஸ் போகணும்? மெயினாக வந்துட்டு ஸ்கேலபிலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்டாக இருக்கிற SQL டேட்டாபேஸில் வந்துட்டு டேட்டாபேஸை வந்து ஹரிசாண்டலாக ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் ஸ்கேலிங்னா என்ன? ஹரிசாண்டல் ஸ்கேலிங்னா அந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோர் தென் ஒன் சர்வர் ஆட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா அது ஹரிசாண்டல் ஸ்கேலிங். வெர்டிக்கல் ஸ்கேலிங்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற சர்வரை வந்துட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் CPU ப்ராசஸர் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனோம்னா அது வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங். இந்த ஹரிசாண்டல் ஸ்கேலிங் வந்து நம்ம கரண்டாக SQL டேட்டாபேஸில் பண்ண முடியாது. ஆனால் வெர்டிக்கல் ஸ்கேல் பண்ண முடியும். ஆனால் ஹரிசாண்டல் ஸ்கேலிங் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து NoSQL போகிறோம். ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒவ்வொரு டேபிள்னா அதுக்கு வந்து ஃபிக்ஸட் ஸ்கீமாவாக இருக்கும் SQL டேபிளில். பட் NoSQL டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமா வந்து ஃபிக்ஸடாக இருக்காது. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீமாவை டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஹரிசாண்டல் ஸ்கேலிங் பண்ணுறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு எந்த ஒரு டேட்டாவும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ட்ரில்லியன் நம்பர் ஆஃப் டேட்டா ஆர் மில்லியன் நம்பர் ஆஃப் டேட்டா வருது, இன்கம் வருது அப்படின்னா அந்த மாதிரி பிக் டேட்டாவுக்கும் அப்புறம் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம வந்து இந்த NoSQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டைப் ஆஃப் NoSQL டேட்டாபேஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் பேஸ்டு டைப் இருக்குது, கீ வேல்யூ பேஸ்டு டேட்டாபேஸ் இருக்குது, அப்புறம் காலம் ஃபேமிலி அண்டு கிராஃப். இந்த 4 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பேஸ்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்னா நம்ம வந்து இந்த டேட்டாவை வந்துட்டு ஜேசானோ ஆர் ஜேசான் ஃபார்மேட்டில் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜேசானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜேசான்னா நத்திங் பட் பைனரி ஜேசான், தான் ஜேசான் சொல்கிறோம். இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாங்கோ டிபியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த இது. அப்புறம் காஸ்மோஸ் டிபியை நம்ம வந்து டாக்குமெண்ட் பேஸ்டு டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கீ வேல்யூ பேஸ்ட் டேட்டாபேஸ். கீ வேல்யூ பேஸ்ட் டேட்டாபேஸ்னால் நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை வந்துட்டு கீ வேல்யூ ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெடிஸ் டைனமோ டிபியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணுற எல்லா டேட்டாவும் வந்துட்டு என்ன பண்ணால் கீ அண்ட் வேல்யூ பேஸில் ரெண்டே காலத்தை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். அதுதான் கீ வேல்யூ டேட்டாபேஸ். அப்புறம் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலம் ஃபேமிலி டேட்டாபேஸ்னால் நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா வந்துட்டு காலம் வைஸாக ஸ்டோர் பண்ணுவோம். யூஸ்வலாக SQL வந்துட்டு எல்லாமே ரோ வைஸ் டேட்டாவாக இருக்கும். இதில் வந்து நம்ம காலம் பேஸ் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்கேலபிலிட்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இது பார்த்தீங்க என்னென்ன டிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலம் பேஸ்ட் டேட்டாபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கசன்ட்ரா, ஹச்பேஸ், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா காலம் பேஸ்ட் டேட்டாபேஸில் வரும். அப்புறம் கிராஃப் டேட்டாபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சோசியல் கைண்ட் ஆஃப் நெட்வொர்க் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நம்ம வந்து கிராஃப் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா இப்போ ஒரு பர்சன், அந்த பர்சனுக்கு தொடர்பான ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள், அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி சர்க்கிள், இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்ல, அதுக்கு வந்து கிராஃப் டிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நியோ 4G அண்ட் மைக்ரோசாஃப்ட் கிராஃப் இது ரெண்டும் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிராஃப் டிபிஸில் எடுத்துக்கலாம். வென் டு யூஸ் NoSQL டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரியல் டைமாக ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரைவர்லெஸ் கார் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்டை வந்துட்டு நம்ம ரியல் டைமாக ஐடென்டிஃபை பண்ணணும். அது காரா இல்லை பைசைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரியல் டைமாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த டிரைவிங் வந்துட்டு பிஹேவ் ஆகணும். ஸ்டாப் பண்ணணுமா இல்லை ட்ரைவ் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியல் டைம் அனாலிட்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா NoSQL டேட்டாபேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார் ரன் பண்ணும்பொழுது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஆப்ஜெக்ட் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லை, அப்புறம் சைட் வேஸ் அண்டு ரோடு கரெக்டாக அந்த ட்ராக் ஐடென்டிஃபை பண்ணுறது. அதனால் நிறையா டேட்டாஸ் வரும் அதனால அந்த எல்லா டேட்டாவையும் நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா NoSQL டேட்டாபேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி கிராஃப் டேட்டாபேஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பர்சன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃபேமிலி சர்க்கிள், அவங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த NoSQL டேட்டாபேஸ் இதாகும். அப்புறம் இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமா. அது சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் டிபியில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிளில் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு மெயின்டைன் பண்ணுற சேம்
ஸ்கீமாவை நம்ம அதர் டாக்குமெண்ட்டுக்கு மெயின் பண்ண அவசியம் இல்லை. அதனால வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமாஸ். இதோட ப்ராஸ் அண்ட் கான்சன் என்ன? ப்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஈஸியாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹரிசாண்டலாக ஸ்கேலபிள் பண்ணிக்கலாம். அப்போ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து லோ லேட்டன்சியில் உங்களுக்கு வந்து டேட்டா ஃபேஸ் பண்ண முடியும். அப்புறம் இதோட ஸ்பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதோட கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லிமிட்டட் கொரியிங் கேப்பபிலிட்டி தான் இருக்குது. நம்ம வந்துட்டு எஸ்கியூஎல் மாதிரி நமக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருந்தால் நம்ம ஈஸியாக அந்த கொரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து லிமிட்டட் கொரியிங் கேப்பபிலிட்டி தான் இருக்குது. ஸோ இதுதான் கன்க்ளூஷன்ஸ். இப்போ நம்ம NoSQL டேட்டாபேஸ்னு என்னென்னு பார்த்தோம். NoSQL டேட்டாபேஸ்னால் நோ ரிலேஷன்ஷிப் இருக்காது, நமக்கு ஸ்கேலபிலிட்டிக்கு ரொம்ப ஹரிசாண்டலாக ஸ்கேலபிள் பண்ண முடியும். அப்புறம் வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமா, அதுதான் NoSQL டேட்டாபேஸ். யூஸ் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எங்கெல்லாம் ரியல் டைம் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம், நம்ம ரியல் டைமாக ஒரு டேட்டாவை வந்து நம்ம அனலிட்டிக்கலுக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா NoSQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம்.